வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வரலாற்றில் முதன் முறையாக இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அறிவிப்பு. புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பில் மூவர் சேவையில் இருந்து நீக்கம். பொது போக்குவரத்து சேவைகள் உரிய முறையில் இடம்பெறவில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. திருகோணமலை இளைஞர் சுவிஸில் மர்மமான முறையில் உயிரிழப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. வன்முறை சம்பவங்களை கருத்தில் கொண்டு வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் கொழும்பின் பிரபல விடுதிகளில் தஞ்சம். தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை நடத்தப்படுவதற்கு முன்னர் வினாத்தாளை கையடக்க தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் ஊடாக பகுதி நேர வகுப்பாசிரியர்கள் சிலருக்கு அனுப்பியதாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் ராத்மலேதிச கல்லூரியின் பரீட்சை மண்டபத்தில் சேவையாற்றிய பரீட்சை மண்டப பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 3 பேரே சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் அவர்களிடம் வடமத்திய மாகாண கல்வி திணைக்களம் அண்மையில் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தது. இதற்கமைய குறித்த 3 பேரும் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் அவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் விசாரணைகள் முடிவடையும் வரை பரீட்சை விடைத்தாள் திருத்தங்கள் எதுவும் இடம்பெறாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மேற்படி பரீட்சை மீண்டும் நடத்தப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலக்கா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக இன்று காலை துபாய்க்கு பயணமாகியுள்ளார். இத்தகவலை விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். இன்று அதிகாலை 3:05 அளவில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் EK649 விமானத்தில் பசில் ராஜபக்ச துபாய்க்கு சென்றுள்ளார். பசில் ராஜபக்ச துபாய் சென்றுள்ள நிலையில் அங்கிருந்து அமெரிக்காவிற்கு பயணமாக உள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதேவேளை தேர்தல் காலங்களில் வெளிநாடு செல்வது பசில் ராஜபக்சவின் வளமையான செயற்பாடு என அவரின் நெருங்கிய நண்பர் ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாமல் ராஜபக்சவின் மனைவியின் தாயாரான அவரது மாமியார் மற்றும் 2 பிள்ளைகள் 2 பணிப்பெண்கள் உள்ளிட்ட மற்றொரு பெண் உறவினர் ஆகியோர் இன்று காலை 9:20 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக துபாய்க்கு பயணமாகியுள்ளனர். இத்தகவலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பல திணைக்கள அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். காலை 10:05 மணிக்கு துபாய் நோக்கி புறப்பட்ட எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் EK651 விமானத்தில் இக்குழு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுள்ளது. ஒரு பயணிக்கு $52 அமெரிக்க வசூலிக்கும் சில்க் ரோட் டெர்மினல் வழியாக இவர்கள் அனைவரும் விமானத்திற்குள் நுழைந்துள்ளனர். இலங்கையில் இருந்து அமெரிக்காவிற்கு நேரடி விமான சேவைகள் இல்லை எனவும் துபாய்க்கு சென்று இவர்கள் அனைவரும் அமெரிக்காவிற்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் கட்டுநாயக்க விமான நிலைய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. பயணிகள் போக்குவரத்திற்காக இணைத்துக் கொள்ளப்படும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இடம்பெறும் என அதன் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார். தேர்தல் கடமைகளுக்காக அரச பேருந்துகள் ஈடுபடுத்தப்படுகின்றமையே இதற்கு காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் கடமைகளுக்காக 1600க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் சொந்த கிராமங்களை நோக்கி செல்பவர்களுக்கான பேருந்து சேவைகள் உரிய வகையில் இடம்பெறவில்லை என பயணிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். தமது பயணத்திற்காக பல மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே வாக்களிப்பு கிராமங்களை நோக்கி பயணிக்கவுள்ள மக்களுக்காக மேலதிக பேருந்துகளை சேவையில் இணைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தொழிற்பாட்டு பணிப்பாளர் ஷெரின் அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவித்த ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 9 அரசு அதிகாரிகள் தேர்தல் கடமைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஹம்பாந்தோட்டை தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி HP சுமனசேகர இதனை தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புத்தளம் பகுதியில் உள்ள அஞ்சல் விநியோக உத்தியோகத்தர் ஒருவர் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை உரிய வகையில் விநியோகிக்காமல் தம் வசம் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு
அமைய புத்தளம் மாவட்ட அஞ்சல் அத்தியட்சகர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார். குறித்த அஞ்சல் விநியோக உத்தியோகத்தர் 145 வாக்காளர் அட்டைகளை தம்வசம் வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவை வர்த்தக நிலையம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர் ஒருவர் தமது வாக்கை செலுத்தியதன் பின்னர் அதனை கையடக்க தொலைபேசியில் படம் எடுத்தல், காணொலிகளை பதிவு செய்தல் மற்றும் அவற்றை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். சுவிஸில் வசித்து வந்த இலங்கை தமிழ் இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். கிளாட்ஃப்ரூக்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த 34 வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 18ஆம் தேதி குறித்த நபர் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் உயிரிழந்தவர் திருகோணமலையைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர சேவை மையத்திற்கு கிடைக்கப்பெற்ற அழைப்பின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த அந்நாட்டு போலீசார் சடலத்தை மீட்டதுடன் சம்பவம் தொடர்பில் இருவரை கைது செய்துள்ளனர். 40 மற்றும் 54 வயதான இருவர் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இளைஞனின் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் அந்நாட்டு போலீசார் அறிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் 2வது விருப்பத் தேர்வு எண்ணிக்கைக்கு நகர்ந்தாலும் நாளை மறுதினத்திற்குள் இறுதி முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை தீவில் வரிசை யுகத்திற்கு பின்னர் இடம்பெறும் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. எப்போதும் பிரதானமாக 2 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் இவ்வருடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் பிரதான வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இலங்கை வரலாற்றில் முதற் தடவையாக 2வது விருப்பு வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னேறும் என ஊகிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக இறுதி அறிவிப்பிற்கான சரியான கால வரையறையை தன்னால் வழங்க முடியாத நிலையில் அந்த நடவடிக்கையை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் தேர்தல் விதிகளின்படி வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதியாக வெற்றி பெற மொத்த வாக்குகளில் 50% அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். எந்தவொரு வேட்பாளரும் இப்பெரும்பான்மையை அடையவில்லை எனில் முதல் 2 வேட்பாளர்களை தவிர ஏனைய அனைவரும் நீக்கப்படுவார்கள். நீக்கப்பட்ட வேட்பாளர்களின் வாக்குச்சீட்டில் இருந்து 2வது விருப்பத் தேர்வுகள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு முதல் 2 வேட்பாளர்களுக்கு வழங்கப்படும். 2ஆம் விருப்பு வாக்களிப்பில் முன் அனுபவம் இல்லாவிட்டாலும் தேர்தல் அலுவலர்கள் இச்செயல்முறையை கையாள்வதில் முழுமையாக பயிற்சி பெற்றுள்ளதாகவும் ரத்நாயக்க பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். 2வது விருப்பத் தேர்வு எண்ணும் பட்சத்தில் மாவட்ட ரீதியாக முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக சிக்கல்கள் இருந்தாலும் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களும் உரிய முறையில் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக கிராம அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்காக அனைத்து கிராம உத்தியோகத்தர்களும் ஒன்றிணைந்துள்ளதாக அகில இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெகத் சந்திரலால் தெரிவித்துள்ளார். இதேவேளை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இதுவரை கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் இன்றும் நாளையும் தாம் வசிக்கும் பகுதியில் உள்ள தபால் நிலையத்தில் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது. அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி தபால்மா அதிபர் ராஜித் ரணசிங்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்றியும் வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க அறிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் அன்று வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பங்களையும் அடையாளமிடப்பட்ட வாக்குச்சீட்டுகளையும் நிழற்படம் எடுத்தல் மற்றும் வீடியோ எடுத்தல் அல்லது அவற்றை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுதல் தேர்தல் சட்டத்தை மீறும் செயல் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இத்தகைய செயல்களை தவிர்க்குமாறு அனைத்து சமூக ஊடக வலைத்தள கணக்குகளை வைத்திருப்பவர்களுக்கும் அவற்றின் நிர்வாகிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு விடுத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் வேட்பாளர் 53 லட்சம் வாக்குகளையும் 2வது இடத்தை பெறும் வேட்பாளர் 45 லட்சம் வாக்குகளையும் பெறுவார் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இவ்வருடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 4 பிரதான வேட்பாளர்கள் 50% பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இது மிகவும் கடினமான நிலையை எட்டியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தற்போது போதைப்பொருள் கடத்தல், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்கள் நாட்டின் பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு உதவுவதாகவும் அவர்கள் தண்ணீர் மற்றும் உணவுப் பொதிகளை விநியோகிக்க பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நாட்டின் பிரதான வேட்பாளர்கள் 2 மற்றும் அமைச்சர்கள் பலர் தமது மனைவி மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக கொழும்பில் உள்ள பிரபல விடுதிகளில் தங்குவதற்கு தயாராகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இத்துடன் இன்றைய எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.